திருமாவளவன் அவர்கள் விஜயும் சீமானும் பாசிச குழந்தைகள், பாஜக குழந்தைகள் என்ற மாதிரி விமர்சிச்சுக்கிறாரு. இதை எப்படி பாக்குறது? பாசிசத்தை அவ்வளவு கேவலப்படுத்த கூடாது. பாசிசங்கிறது ஒரு மோசமான மனித குல விரோதிகள் தான். விஜயோட கம்பேர் பண்ணி இந்த பாசிசத்தை அதை விட அவ்வளவு கேவலப்படுத்த கூடாது. விஜய் அதை விட மோசமான நாசகாரன். ஒன்னுத்துக்கு இல்ல, விஜய் என்னதுக்கு போய் பாசிசத்தோட சேர்த்துக்கு? பாசிசங்கிறது ஒரு தத்துவம், அது அவருக்கு என்னன்னே தெரியாது. பாசிசம்னா பாயசம் நினைச்சுட்டு குடிக்கிறது நினைச்சிட்டு இருக்காரு. அப்படித்தானே சொன்னார், பாசிச்ச பாயசம் அப்படின்னு. திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு காட்டமா விமர்சிக்கிறதுக்கான காரணம் தேவையில்லைங்க. திருமாவளவன் விமர்சிச்சாருங்க. உங்க ஆதரவு, உங்களுக்கு அவர் மேல இருக்கிற அந்த வெறியில காட்டமா விசாரிக்காரு. ஏன் இப்ப 1 மணி நேரமா என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்க அடிமத்த புத்தி விஜய் கிட்ட ஏதோ வாங்கி இருக்கிறீங்க, விலை போயிருக்கிறீங்க, அதுக்காக கூவுறீங்க. 1/2 மணி நேரமா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க விஜய் 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 விஜய்னு. போங்க, அதோ நான் சொல்லிடுறேன் சார். என்ன சேனல், FTP சேனல், நல்லா உங்களுக்கு விளம்பரம் கொடுத்துக்க, அந்த அமௌண்ட்டை கொடுத்துருங்க சார் சொல்றேன், விஜய் கிட்ட சொல்றேன். இல்ல சார், திமுக தொழில செய்யுங்க சார். விஜய்க்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. திமுகவே பெயரை சொல்லாமதான் விமர்சிக்கிறாங்க. ஆனா திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு காட்டமா விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை விசிகாவுடைய ஓட்டும் விஜய் அவர்கள் பிரிச்சாரு. அப்புறம் வேற யார் ஓட்டு பிரிக்கிறார் சார்? எந்த கட்சி எடுத்தாலும் விஜய் பிரிச்சிடுறாரு. எந்த கட்சி எடுத்தாலும் விஜய் பிரிச்சிடுறாரு. உங்க ஆபீஸ் அவர் வாங்கிட்டாரா கேட்டீங்களா? ஒரு நல்லா போய் பாருங்க. ஒருவேளை உங்க ஆபீஸை வாங்கிட்டு இருக்கு பாரு, FTP வாங்கிட்டு இருக்கு பாருங்க. எதுனாலும் விஜய், எதுனாலும் விஜய். ஒரு பக்கத்துல ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா, விஜய்னாலதான் பிரெக்னென்ட் ஆனா. அப்ப அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குறீங்க சார். வேற என்ன அர்த்தம்? ஒரு தெருவில் ஒருத்தி கர்ப்பம் தெரிஞ்சுட்டான்னா விஜய் என்னாலதான் கர்ப்பம் தெரிச்சான்னு சொல்லுவீங்க சார். இன்றைக்கும் நீங்க நம்புறீங்களா விஜயை இயக்குவது பாஜக தான் அப்படின்ற அந்த இடத்த? விஜயை யாரு இயக்குறாங்கன்னு அவருக்கே தெரியாதுங்க. பாவம், அவரு அமலாக்கத்துறைக்கு பயந்து நடுங்கி போய் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு சொன்னதெல்லாம் எழுதி உளறிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. 1.5 வருஷமா திமுக தீய சக்தி, திமுகவை என்னை கண்டால் நடுக்கு, திமுக என்னை பார்த்தால் பயப்படுற, உதய நீதி கண்டால் நடுக்குற, அவங்க குடும்பமே நடுக்குது, இதே நடுக்குது. இதை தவிர அவர் வேற ஏதாவது சொல்லிருந்தாருனாக்க தயவு செய்து சொல்லுங்க. இதை தவிர வேற ஏதாவது பேசிருந்தார். ஒன்றிய அரசு பாஜக பாண்டிச்சேரிக்கு எந்த ஒரு நலத்திட்டத்தையும் கொடுக்கல, பாண்டிச்சேரிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினாரு சார். அங்க கூட்டமே வரலையே. எஸ்ஐஆருக்கு எதிராக விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில ஈகாக்க வரலையே. 1.5 மாசம் கழிச்சு வெளியில வந்தாரு. பாண்டிச்சேரியில அப்படியே உலகமே ரொம்ப உங்க இது பிரகாரம் வந்துரும் பார்த்தாக்கா 10,000 கூட பேர் கூட வருது. சத்தம் எல்லாம் போயிட்டு, சத்தம் எல்லாம்